ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 473. இது எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணி கொடுத்தது வந்து எப்படி வின் ஆகிருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த ரிசல்ட் வந்து 473 பாருங்கள். 47 ஏபி பாஸு, 73 பார்த்தீங்கன்னா பிசி பாஸு. பார்த்தீங்கன்னா ஏபியும் பாஸு, அதே மாதிரி பிசியும் பாஸு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி நம்ம ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7 கொடுத்துருந்தோம். 7 பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஏபி பிசி ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து வீடியோ போடுறதும் இல்லாமல் நம்ம வந்து போஸ்ட்டு போடுறோம், அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம நம்பரை எடுத்து எழுத முடியாது. போஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து எப்படி நம்ம நம்பரை கெஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதை பார்த்து ஆடுங்க. ஓகேங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ரெண்டுமே பாஸுங்க. அதே மாதிரி சண்டே ரிசல்ட்டை பார்க்கணும். சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. அதே மாதிரி பாருங்கள், அடுத்த நேற்று சண்டே ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணணும். அதில் பாருங்கள், சண்டேக்கு முதல் நாள் சனிக்கிழமை 123 வந்துச்சு. அடுத்த நாள் பாருங்கள் அப்படியே பி போர்டில் அப்படியே 2 பாஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட்டு என்ன பண்ணுங்கள், சண்டே ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிங்க 921. அப்போ அது வந்து 921 வந்து உள்ளே வந்து இந்த வீக் ஃபுல்லாக வரும். அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வரல. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் வந்து வச்சு வந்திருக்கு. அதனால் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி டி போர்டில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா டி போர்டில் 3 வந்துச்சு. அதை 3 அப்படியே இங்கே பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி டி போர்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீக்லி சார்ட்டு பார்க்கணும். வீக்லி சார்ட்டு பாருங்கள், போன வாரம் திங்கக்கிழமை என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 357. அதை பாருங்கள் அப்படியே ரொட்டேட்டில் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா 73. இப்போ பாக்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா 73 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 7ங்கிறது இங்கே 7 பாஸ் ஆகிருக்கு. அதனால் எப்போயுமே என்ன செய்யணும்னா போன வாரம் என்ன வந்துச்சு அதே மாதிரி இந்த வாரம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 082 கன்சிடர் வச்சுக்கோங்க. இந்த 3 நம்பரையும் கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் வரக்கூடிய கேட்டது வந்து 29 என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 538 பாருங்கள். 538. அப்போ 5 3 8 வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி மந்த்லி சார்ட்டு பார்க்கணும். மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். பாருங்கள், மந்த்லி சார்ட்டில் 28ஆம் தேதி வந்த ரிசல்ட் வந்து பாருங்கள், போன வருஷம் வந்து 301. அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ன வருது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். பாருங்கள் 3 0 1 இதெல்லாம் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 3 கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து ஏதோ ஒரு போர்டில் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 2 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 6. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தது ஏன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 2, அதே மாதிரி 6 7, அப்புறம் 8. இந்த 4 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் தான் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் பார்த்தீங்கன்னா 9 3. இப்போ பார்த்தீங்கன்னா 3 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி டீரை பொறுத்த வரைக்கும் 9 3 6 0ங்கிறது ரெகுலராக வரக்கூடிய நம்பர்ஸ். 5 நாளுக்கு வர ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். அதனால் கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 9 6 பார்த்தீங்கன்னா 8. இந்த 3 நம்பர்ஸ் தான். இதை வச்சு தான் நம்ம ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கொடுத்துருக்கோம். 2 டீச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 98 36 92 14 38 96. 2 டீச்சர் பொறுத்த வரைக்கும் 29 73 79 23 28 76. பார்த்தீங்கன்னா 2 டீச்சர் பொறுத்த வரைக்கும் 39 68 வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் ஆளில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 473. ஏன் அப்படின்னா நேற்று முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பவர் வச்சு வந்துருச்சு. பவர் வச்ச நம்பர் வந்து 473 அப்படியே நம்ம வந்துருச்சு. அதனால் வந்து பவர் நம்பர் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8. ஓகேங்களா? இது வந்து நேரடியாக பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். அதே மாதிரி நேரடியாக வரக்கூடிய நம்பர் இப்போ 4 வந்தால் நேரடியாக வரக்கூடிய 1, 7 வந்தால் 4, 3 வந்தால் 0. இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நம்பர். பவர் இல்லாமல் நேரடியாக ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது என்ன நம்பர் சொன்னால் 140 வச்சுக்கோங்க. 928 140. இது 928ங்கிறது வந்து பவர், இது வந்து நேரடி நம்பர்.
பிசி பொறுத்த வரைக்கும் 298, 736, 796. ஏபிசியில் 238, 898, 616. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 9. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இயரில் கேட்டது 538, மந்த்லி கேட்டது 301. இப்போ வீக்லி அப்படின்னா போன வாரம் வந்தது 082. சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னா 921. பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்குள்ளே உள்ளே வருதான்னு நீங்கள் வந்து கான்செப்ட் பண்ணிக்கிங்க, பார்த்து ஆடுங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம கேம் வருதான்ட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா 6 மணி ட்ரா பார்க்க வரோம். 6 மணி ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 973. நம்ம வந்து ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 9. ஆல் போர்டில் 9 கொடுத்துருந்தோம், பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி சி போர்டில் 3 கொடுத்துருந்தோம், சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி ட்ராவில் பார்த்தீங்கன்னா 568 வந்திருக்கு. அதனால் 568 கன்சிடர் பண்ணுங்கள். 5, 6, 8 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வந்து இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்கு 6 மணி ட்ராவலை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 29ஆம் தேதி வந்து 753 வந்திருக்கு. அதனால் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 2ஆம் நம்பர் 5, 4, 3 பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்ஸில் தான் பெண்டிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் பெண்டிங் இல்லை. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து 24 நாள் பெண்டிங் இருக்குது, 5 12 நாள் இருக்குது. அதே மாதிரி 2 11 நாள் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து பெண்டிங் நம்பர் இந்த 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 36 நாள் 9 பெண்டிங் இருக்குது. டியரை பொறுத்த வரைக்கும் 9 வந்து பெண்டிங் எதுனா உள்ள படக்குன்னு வந்துடும். அதே மாதிரி பாருங்கள் 5 பெண்டிங் இருக்குது. இப்போ 3 கூடமே 5 பெண்டிங் இருக்குது. 5 15 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. பாருங்கள் அப்போ 9, 5, 1 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பெண்டிங் லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஏ போர்டில் என்ன அப்படின்னா 5 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 1. ஓகேங்களா? பிச்சட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49, 81, 42, 64, 89, 41. இது பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 54, 28, 24, 58, 59, 21. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 51, 29 பார்த்திங்கன்னா மொத்தம் 14 நம்பர் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா பெண்டிங்கி லிஸ்ட்டு வச்சு அதேமாதிரி இயர் வீக்லி வச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 973, 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8. இது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் 428. நேரடியாக வந்தால் 9 வந்தால் என்ன அப்படின்னா 6 வருங்க, 7 வந்தால் 4, 3 வந்தால் 0. இது வந்து நேரடி நம்பர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் நேற்று பவர் வச்சு வந்துச்சு. அதனால் வந்து பாருங்கள் 73ங்கிறது வந்து அப்படியே உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 மணி ட்ராவல் வந்துச்சு. அதே மாதிரி 6 மணி ட்ராவல் வந்துச்சு. அதே 1 மணி ட்ராவலில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். அந்த நம்பர் ரிப்பீட் ஆனாலும் வரலாம் உள்ளே. ஓகேங்களா? நேற்று 73ங்கிறது அப்படியே 6 மணி ட்ராவலையும் வந்துருச்சு. அதனால் 1 மணி ட்ராவல் என்ன வருதோ அதை கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பொறுத்த வரைக்கும் 549, 281, 289. பார்த்திங்கன்னா 541. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி பெண்டிங் லிஸ்ட்டை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். என்னென்ன நம்பர் ஏ போர்டு பி போர்டு பெண்டிங் வச்சு எடுத்துருந்தது வந்து 5 ஏ போர்டில் வந்தால், அதே மாதிரி பி போர்டில் 8 வந்தால், அதுமாதிரி சி போர்டில் 9 வந்தால் அப்படின்னு அது மாதிரி கெஸ் பண்ணி 589. அதே மாதிரி 3 வந்து ஏ போர்டு வந்து, பி போர்டில் 2 வந்து, சி போர்டில் 5 வந்தால் அப்படின்னு கெஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். 325, 589, 325. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன பார்த்தீங்கன்னா 5, 2. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 4. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 8 மணி ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 867. அதே மாதிரி சண்டே ரிசல்ட்டு பாருங்கள் 7ங்கிறது 7 உள்ளே வந்து பாஸ் ஆகுது. அதனால் வந்து சண்டே ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நேற்று வந்து நம்ம கொடுத்த ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துக்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று கொடுத்த ரிசல்ட் அப்படியே பாஸ் ஆகிருக்குங்க. என்ன அப்படின்னா ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தோம், 6 வந்து பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஏபியில் நேற்று ரிசல்ட்டு 867 பாருங்கள். 867க்கு
நம்ம கொடுத்தது 86 பாருங்கள். ஏபி போர்டு அப்படியே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஆல் போர்டு கொடுத்ததும் 6 பாஸ் ஆகிருக்குங்க. ஆல் போர்ட்லேயும் நம்ம கொடுத்தது 6ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டை எதுக்கு பார்க்க சொல்கிறோம்னா பாருங்கள், நேற்று பாருங்கள் இப்போ 483 பாருங்கள். நம்ம அந்த 3 நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 8 உள்ளே பாஸ் ஆகுது. அதனால் இயரில் வர்ற 3 நம்பர் எதுவும் உள்ளே வரும், அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஆல் போர்டுக்கு பார்த்து ஆடணும். பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் என்ன வந்துச்சு போன மாதம் 28ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் கணக்கில். 152 அது இயரில் வந்தது என் கணக்கில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் என்ன அதிக நாள் பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குது, 3 15 நாள் பெண்டிங் இருக்குது, 7 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 1, அதே மாதிரி 8, அதே மாதிரி 9. அதே மாதிரி பாருங்கள் சி போர்டில் அதே 9ஆம் நம்பருக்கு வந்து 25 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 2 வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் பெண்டிங் இருக்குது, 0 10 நாள் பெண்டிங். இப்போ சி போர்டில் இந்த 3 நம்பர் தான் வந்து பெண்டிங் இருக்குது. மீதி வந்து பி போர்டில் 3. அதே மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக்காக இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 3, 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 2. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 19, 82, 31, 53, 12, 89. டிஜிட்டலில் 78, 38, 71, 39, 72, 32. டிஜிட்டலில் 79, 34, 12 மொத்தம் 14 நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சி ஆலில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 867, 8க்கு பவர் 3, 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2. இது வந்து 312ங்கிறது பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். நேரடியாக வந்தால் அப்படின்னா 8 வந்தால் 5ங்க, 6 வந்தால் 3, 7 வந்தால் 4. இது வந்து நேரடி நம்பர் 534ங்க. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 319, 782, 712. பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 789, 410, 789. ஆலில் வந்து என்ன கொடுக்குறோம்னா ஆலில் 5, 3, சப்போர்ட்டுக்கு 2ங்க. நீங்கள் கேஆர் மட்டும் டிஆர் நம்பர் பண்ணணும்னா இந்த 73 391 63 71 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு மீனிங்கான அமௌண்ட்டு அடுத்த 6 மாதம் அது கிரெடிட் ஆகும். நம்பகமான கம்பெனிங்க, இது நேரடி கம்பெனி. தேங்க்யூ.